Hello guys, நான் உங்கள் ராஜா பாரோன் பாரம் இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பாரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், click the bell button. Think yourself big. ஒன்ன நீ எப்பவுமே உயர்வா திங்க் பண்ணு. யாருக்கும் எதற்கும் சாய்த்தவன் அல்ல, உலகை வெல்ல உன்னாலும் முடியும். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நான் பண்ற விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்றேன். பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோங்க, சரினா எடுத்துக்கோங்க, இல்ல சரியானதை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம போக போறது ஷோல்டர் ஒர்க் அவுட். அதிகம் பேசாம ஒர்க் அவுட் போயிடலாம். இது 3வது செட்டு. எப்பவுமே ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த பெல்ட் கட்டிக்கிறது வந்து நமக்கு ஒரு சைட் சப்போர்ட். ஓகே, ப்ரிவென்ஷன். நம்ம முதுகெலும்புகள் எதுவும் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு இது கட்டுறது வந்து ஒரு சப்போர்ட். நான் எப்பவுமே இது கட்டி தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். கட்டி அத்து போச்சு, அடுத்த புதுசு வாங்கணும். ஓகே, தென் 3வது செட் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஏன்னா 3வது செட் தான் ஹெவி வெயிட் போடுவோம், அதான் கொஞ்சம் மாசா இருக்கும். ஓகே, டன். அடுத்த ஒர்க் பண்ணலாம். எல்லாமே காம்போ ஒர்க் அவுட்ஸ். டம்பல்ல 2 காம்போ, இது 2 காம்போ. அடுத்து ஓகே, இந்தியாவை மிகப்பெரிய போர் மூலம், போர் மேகம் சூழ்ந்திருப்பதை நாம் எல்லோரும் அறிந்ததே. என்ன ஆனாலும் நம்ம இந்திய ராணுவத்திற்கு நம்ம எல்லாரும் முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கணும். ஏன் இத அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, பன்முகம் கொண்ட இந்தியாவை பிளவுபடுத்துறதும் இதுக்குள்ள பிரிவினைவாதத்தை உருவாக்குறது வந்து ரொம்ப ஈஸி. ஏற்கனவே நாம மதத்தாலும், இனத்தாலும், மொழியாலும், ஜாதியாலும் பிளவுபட்டு தான் கிடக்கிறோம். நம்மள சிறு பொறி மூலமே தூண்டி விட்டு சின்ன பின்னமாக்குறது ரொம்ப ஈஸியான செயல். அத மற்றவங்க செய்யாத அளவுக்கு நாம விழிப்போட இருந்துக்கணும். மாநில பிரச்சனைகள், மாநில ஆட்சி முறைன்னு வரும்போது நாங்க மட்டும்தான் இருப்போம் அடிச்சுக்கலாம். ஆனா இந்தியான்னு மொத்தமா ஒரு பிரச்சனை வரும்போது நாம எல்லாரும் தோள் கொடுத்து தூண்களாக நிற்க வேண்டியது மிகுந்த முக்கியமான அவசியமான ஒன்றாகும். இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாம போற ஆரம்பிக்கல, போர் மேகத்துக்கான வியூகத்தையும் நாம உருவாக்கல. போருன்னு ஒண்ணு அறிவிக்காமலே வந்து நம் நாட்டு மக்களை கொன்றதும் தவறு.
கொன்றதுக்கு மன்னிப்பு கேட்காம அவங்கள புடிச்சு ஒப்படைக்காம அதுக்கு சப்போர்ட்டா நின்று இன்னைக்கு நாங்க வந்து மிசைலை சும்மா வச்சுக்கல, நாங்க வந்து இந்தியாவை தரமட்டமாக்குவோம், எங்களுக்கும் எது வேணா திருப்பி பதிலடி கொடுப்போம், எப்போ வேணா நீங்க முழிப்பா இருங்க, இப்படி தொடர்ந்து சர்ச்சையான பேச்சுக்களை பேசிட்டு இருக்கும் போதே தெரியுது என்ன அப்படின்னா இந்தியாவை இந்த மாதிரி பிரச்சனைகளால அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க மேல போரும் தொடுக்கணும், அவங்கள ஒண்ணு இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிற அந்த வியூகத்தை உருவாக்குனதே அவங்கதான். ஓகே, ஆனா இது வந்து சரியான ஒரு 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 நல்லமான தன்மையான்னு கேட்டா இல்ல. இது வந்து முற்றிலுமாக வேறறுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும் இந்த எண்ணம், இந்த மாதிரி ஒரு குணம்ங்கிறது. இப்படி ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு நாட்டு மேல நடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நாடுகளும் அடிய போட்டு ஒண்ணு இல்லாம அழிஞ்சுதான் போகும். இன்னைக்கு அணு ஆயுதம் அப்படிங்கிறது வந்து எல்லா நாடுகள் கையிலையும் இருக்குது. அணுகுண்டு, இந்த ஹைட்ரஜன் குண்டு, ஹீலியம் குண்டு அப்படின்னு நிறைய குண்டுகள் சொல்றாங்க. இதுல பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனும் இருக்குது. அந்த வெப்பனை உலகத்தினுடைய 4 பகுதிகளிலே எத்தனையோ பகுதிகளில் வச்சு ஒரே நேரத்துல வெடிக்க வச்சா பூமியே சின்னாபின்னமாகி போயிடும். ஓகே, பூமியே சின்னாபின்னமாகி போயிடும். நிறைய படங்கள்ல கூட காட்டுவான், இந்த சைத்தான் வந்து இந்த வேலைகள்லாம் செய்யும், நிறைய பேரோட மனங்கள்ல புகுந்து, பெரிய பெரிய ஆட்களுடைய மனங்கள்ல புகுந்து அவங்க மூலமா அந்த பெரிய சண்டைகளை உருவாக்கி உலகத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கும். மேபி அதுக்கான வியூகமா கூட இது இருக்கலாமா, அப்படி கூட நம்ம திங்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு மோசமானது. இப்படி ஒவ்வொரு நாடுகளும் ஒரு காலத்துல சண்டை நடந்துச்சு, அணுகுண்டுகள் கண்டுபிடிக்க டைம், ஆனா இப்போ அப்படி இல்லை, பயங்கரமான பவர்ஃபுல்லு, மொத்த உலகம் ஒண்ணு இல்லாம அழிஞ்சு போயிடும். ஓகே, இப்படி ஒவ்வொரு நாடுகளும் அடிச்சுக்கிட்டு இருந்தா இதை புரிஞ்சுக்கணும். எல்லாருமே நட்புணர்வோட இருக்கணும். ஆனா அதுக்காக நீ அடிச்சாலும் ஒரு கண்ணத்தை அடித்தாலும் மறுகண்ணத்தை காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு இதுல நாங்க இல்ல, நம்ம இல்ல. கொஞ்சமா நம்ம எதிர்த்து நின்னாதான் மதிப்பாங்க அப்படிங்கிற நெஞ்சில் இருக்கும். சொல்ல போனா அவங்களோட நம்ம பலசாலிகள் தான். அதனால இந்தியா எடுக்கிற முடிவுக்கு நாம் எல்லாரும் துணை போகணும், துணையா நிக்கணும். ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகள்னால புரிஞ்சு போக கூடாது. ஏன்னா இது ஒரு இக்கட்டான கட்டம். இந்த கட்டத்துல கருத்து மோதல்களுக்குள்ள நம்மக்குள்ள பிரிஞ்சு கிடக்கக்கூடாது. எதிரியை எப்படி எதுக்கலாம், எதிரியை எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராங்கா அரணா நின்று தடுக்கலாம், விரட்டி அடிக்கலாம், நம்மளுடைய வெற்றிக்கான வாய்ப்புகள் என்ன, இதை பத்தின யோசனைகளை யோசிச்சு அதுக்காக நம்ம சப்போர்ட். நீ வேற ஒண்ணும் பண்ணா, அன்சப்போர்ட் பண்ணாம இருந்தாலே போதும். அவங்கள வந்து இது சரியில்லைன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாம இருக்கீங்கல்ல, அப்படி இல்லாம சப்போர்ட் பண்ணாலே போதும், நம்ம இறங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே டன்னு. ஒருவேளை யாரோ ஒருத்தன் கேட்டாங்க, ராணுவத்துக்கு போய் இந்த உடம்பு வச்சு பண்ண வேண்டியதானே அப்படின்னு நினைச்ச உடனே எவனும் கேட்க மாட்டான். ஒருவேளை போர் வந்து பயங்கரமாயிருச்சு, வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க அப்படின்னு கூட்டா சத்தியமா ராஜா பேரோன் போவான். ஓகே, போலாம் அடுத்த ஒர்க் அவுட். மை டியர் பிரதர்ஸ், ஒர்க் அவுட்டோட சேர்ந்து மோட்டிவேஷன், சமுதாயம் சார்ந்த நல்ல விஷயங்கள், இன்னும் குட் வைப்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ் சார்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு என்னோட இணைஞ்சுக்கோங்க. ராஜா பேரோன் யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, வீடியோல உள்ள பெல்ல. ஓகே, டான் போலாம். பன்னெண்டரை ஒன்னு யாரும் எடுத்தா அந்த இருக்கு. Wow, wow, wow. இன்னும் 2 செட்டு, அதோட ஒர்க் அவுட் முடியுது. கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ்ல முடிக்க போறோம். அதுதான் மசில, அதாவது ஷோல்டர் மசில ஹார்டா அட் தி சேம் டைம் நல்ல ரவுண்ட் ஷேப்பா கொண்டு வரதுக்கான அந்த ஒர்க் அவுட். பிகினர்ஸ் இதை பண்ணலாமான்னா
பண்றது கரெக்டா இருக்காது. ஓகே, பிகினர்ஸ் பண்ணாதீங்க. நான் இப்போ பண்ண எல்லா ஒர்க் அவுட்டையும் தனித்தனியா ரெஸ்ட் விட்டு பண்ணுங்க. நாங்கள் வந்து ஒரு மாசம் ஜிம்முக்கு போயிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் பண்ண ஒர்க் அவுட்டை தனித்தனியா 3 செட்டா தனித்தனியா பண்ணுங்க, காம்போவா பண்ணாதீங்க. ஓகே, நல்லா ஃபுட் லோட் பண்ணுங்க. சம்மரு நல்லா தண்ணி குடிங்க. அதிக நேரம் இன்ஸ்டாகிராமில் செலவிடாதீங்க. இதனால என் வீடியோஸை பார்க்க முடியாமல் போனாலும் பரவாயில்ல. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வர்றது அவ்வளவுமே குளுக் வீடியோஸை தான் வருது. இதை பார்த்தா நம்ம பசங்க கெட்டு தான் போவாங்க. ஓகே, வேற எதுலையும் கான்சென்ட்ரேட் போகாது. கெட்டு போறதுன்னா அந்த மாதிரி விஷயங்கள் கெட்டது, இது வந்து மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாதது, அசிங்கப்படத்தக்கது, வெறுக்கத்தக்கதான்னு கேட்டால் சத்தியமா கிடையாது. அது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒன் ஆஃப் த பார்ட். ஆனா இது என்ன பண்ணும் அப்படின்னா இளம் வயசு பசங்களுக்கு அதை பத்தின எண்ணங்களை மட்டுமே அதிகமா தூண்டிட்டு மற்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் கம்மி பண்ணிடும். இது அவனுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும். சரி, வாழ்க்கையின் முன்னேற்றம்னா என்னடா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நான் அம்பானி ஆயிடுறதா, இல்ல ஏதாவது போட்டியில கலந்து பிரைஸ் வாங்குறதா அப்படின்னு கேட்டா இல்ல. நீ இருக்கிற ஸ்டெப்ல இருந்து ஒரு ஸ்டெப் மேல ஏறல, அதுதான் உன் வாழ்க்கையினோட முன்னேற்றம் நான் நினைக்கிறேன். ஏன்னா எடுத்த உடனே ஒபாமா ஆகுறது, ஓவர் நைட்ல ஒபாமா ஆகுறது, திடீர்னு ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுலாம் வந்து வாழ்க்கையில எல்லாருக்கும் சாத்தியமான விஷயமான்னு கேட்டா கிடையாது. மேபி எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கலாம். அந்த ஒருத்தரை நம்ம மோட்டிவேஷனா எடுத்துட்டு அந்த வழியிலே ஓடினோம்னா நம்மளும் அதை ஜெயிச்சிருவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுக்கு தான் எப்பவுமே நம்ம முன்னோர்களே சொல்லி வச்சிருக்காங்க, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. நானும் அதுதான் செய்வேன். உன்னால எவ்வளவு தூரம் முயற்சிச்சு உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி, உன்னுடைய அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நீ இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து உன்னைய அப்கிரேட் பண்றதுக்காக எவ்வளவு தூரம் நீ ஓடுறியோ, எவ்வளவுக்கு நீ அதுக்காக உழைக்கிறியோ, அதுதான் விஷயம். உன்னுடைய கடமையை செய்யறதுதான் விஷயம். அதுக்கு கிடைக்க வேண்டிய கூலிங்கிறது இறைவனுடைய அருள். அவன் நமக்கு என்ன கொடுப்பான்னு நினைக்கிறானோ, என்ன நாடணும்னு நினைக்கிறானோ அதை நமக்கு கொடுப்பான். ஆனா நீ உன் கடமையை செஞ்சியா அப்படிங்கிறத முக்கியம். நீ உன் கடமையை செஞ்சியா கண்டிப்பா பலன் உண்டு. ஒரு குழியை தோண்டினோம்னா ஒரு கையை போட்டு தோண்டணும் அப்படின்னா ஒரு எள்ளு தின்னா எள்ளளவு பசி தீரும்னு சொல்லுவாங்கல்ல, அதையும் ஒரு கான்செப்டா எடுக்கலாம். எவ்வளவு கூடம் கொடுக்குமோ அதுக்கேற்ப ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். எதுவுமே செய்யாம இருக்கிறதுனால எதுவுமே நடக்காது. ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணும், நம்மளை எதுவுமே செய்ய விடாம ஆகிடும். நம்மளுடைய சிந்தனைகளை ஸ்டாப் பண்ணிடும். அடுத்த கட்டத்தை நம்ம எதை படிக்கலாம், நம்மளுடைய இந்த பிசினஸ்ல எக்ஸ்ட்ரா பண்ணதுக்கு என்ன பண்ணலாம், யாரை போய் பார்க்கலாம், என்ன அப்கிரேட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே சிந்திக்க முடியாம விட்டுரும். ஓகே, வாழ்க்கையினுடைய இன்பத்தை நாம எல்லாரும் ருசிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. நான் இன்னைக்கு ஒரு லெவல்ல இருக்கிறேன். 3 வேளை நல்ல உணவு சாப்பிட்றேன். இதே மாதிரி இதோ கஷ்டப்பட்டுட்டு நினைச்சதா ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா வாங்க முடியாம, வாழ்க்கையில வந்து நம்ம நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியாம இருக்கிற சகோதரர்கள் எவ்வளவு பேர் இருப்பீங்க. ஓகே, அவங்களுக்காகத்தான் நான் இதை பேசிட்டு இருக்கிறேன். நான் பேசுறது என்னை போல் இருக்கும் என் சகோதரனுக்காக. இது எல்லாருக்கும் தேவைப்படுமானா தேவைப்படாது. அப்பா அம்மா சேர்த்து வச்சிருப்பாங்க, அவனுக்கு வந்து முன்னேற்றம் தேவைப்பட இருக்கதே, அவனுக்கு வந்து அது அழிச்சாலுமே எத்தனையோ தலைமுறைக்கு இருக்கும். ஆனா அப்படிலாம் நிறைய பேர் சேர்த்து வச்சிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ற அந்த விஷயங்கள் தேவைப்படுமா அப்படிங்கிறது அதை அவங்க எடுத்துக்கிறத பொறுத்து. இல்ல நான் எங்க அப்பா இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்காரு, நான் இதுல இருந்து மேல போகணும்னு நினைச்சா என்ன செய்யணும், இந்த மாதிரி கொஞ்சம் உழைச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சொல்றதை எடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்துல சகோதரனே, நீ கொஞ்சம் சிந்தி. சும்மா கடுக்கனை போட்டு மண்டையை வெட்டிக்கிட்டு பறக்கா வெட்டித்தனமா சும்மா ஊர் சுத்திட்டு எதை பத்தியும் யோசிக்காம தண்ணி அடிச்சுட்டு பசங்க கூட ஊர் சுத்திட்டு இருந்தனா வருங்காலத்துல உன் வாழ்க்கையை நீ வாழ முடியாது. ஓகே, அதோட முக்கியமா பொண்ணு கிடைக்காது. அதே மீறி நான் லவ் பண்ற கெட்டிக்கிறேன்னா அந்த பொண்ணு நம்ம கூட இருக்காது. காலங்கள் மாறி போச்சு. ஏன்னா இந்த காலத்து வாழ்க்கை முறையில எப்படின்னா தேவைகள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்துல தேவைகள் இல்ல, பாசங்கள் மட்டும்தான் முக்கியமானதா இருந்து. இந்த காலத்துல அப்படி இருக்குதான்னு கேட்டா இல்ல. அது உங்களுக்கே தெரியும், தேவைகள் ரொம்ப முக்கியம். ஸோ தேவைகள் ஆகும்போது நீங்க பண்ண லவ்வும் காணாம போயிடும். வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவன் அதை நினைச்சா போதும். நம்மளும் நம்ம வாழ்க்கையை வாழணும், முன்னேறணும்னு நினைச்சா போதும். முன்னேற்றம்னா என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். மொத்தத்துல சொல்ல போனா காசு சம்பாதிக்கணும், நல்ல வழியில சம்பாதிக்கணும். ஓகே, உண்மை நீ எப்பவுமே அப்கிரேட் பண்ணி வச்சிருந்தேன். அதாவது ஒரு மரத்தை நல்ல மரமா வளர்த்து அழகா கொண்டு வந்துட்டோம்னா அதுல இருந்து அப்பப்போ ஒரு காய்கனியை நம்ம பறிச்சுக்கலாம். ஓகே, கெட்ட வழியில போய் டக்குன்னு ஏதாவது காசை சம்பாதிக்கிறது வந்து மரம் வளர்க்கறது கிடையாது. சும்மா எங்கேயோ கடந்து எடுக்கிறது. அது கண்டினியூவா வருமா, தொடர்ச்சியா நமக்கு வந்து அந்த விளைச்சலை தருமானா தராது. ஆனா நீ நல்ல வழியில சம்பாதிச்சு உனக்குன்னு ஒண்ணு நீ உருவாக்குற பாரு,
நல்ல சிந்தனை சிந்திச்சு இதுக்காக உழைப்ப போட்டு அதுக்காக என்னெல்லாமோ பண்ணி ஒன்ன நீ உருவாக்குற பாரு, அதுதான் அதுதான் நீ கொண்டு வர வாழ்க்கையில நீ அடைய போற மிகப்பெரிய முன்னேற்றம். ஒன்ன நீ அப்கிரேட் பண்றதுதான் இந்த வாழ்க்கையில நீ அடைய போற பெரிய முன்னேற்றம். ஒன்னே நீ அப்கிரேட் பண்ணனா அந்த அப்கிரேடேஷன் மூலமா, கரெக்டா, அப்கிரேடேஷன் மூலமா, அப்கிரேட் மூலமா கிடைக்கிற அந்த பலன் இருக்குல்ல, அதுதான் ரியல். மத்த எல்லாம் ரீல். தவறான வழிபாதைக்கு போகாதீங்க, தண்ணி அடிக்காதீங்க, தம் அடிக்காதீங்க, பான் வீடியோஸ்ல அடிக்ட் ஆகாதீங்க, யாருக்கும் நன்மை செய்யாட்டாலும் தீமை செய்யாதீங்க, அடுத்தவன் மேல பொறாமப்படாதீங்க. இதெல்லாம் இன்னைக்கு காலத்து சகோதரர்கள்ட்ட நிறைய இருக்கு. சும்மா ஒருத்தன் போறான், இன்க்ளூடிங் என்னையே எடுத்துக்கோ, ஏன் மேல நான் யாருக்கும் இங்க வந்து யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணல, எவனையும் தூக்கி போட்டு மிதிக்கல. முடியுமான்னா முடியும், ஆனா செய்யறனா செய்யல. ஆனா நான் ஒரு ஊர்ல இருந்தேன், அந்த ஊர்ல உள்ள பசங்களுக்கு என் மேல என்ன காண்டுன்னு தெரியாது. யாருக்காவது ஏதாவது தீங்கு பண்ணிருக்கானான்னு கேட்டா இல்ல, எவனையாவது பிடிச்சி ஏசிருக்கானு கேட்டா இல்ல, இல்ல யாருக்காவது ஏதாவது ஹெல்ப்னு கேட்டு பண்ணாம இருந்தானா இல்ல. ஆனா நான் போகும்போது இந்த பரம்பரை சீனு அப்படி ஏசுறது. ஆனா அவங்க கூட உள்ளவனே எனக்கு அந்த இதை வந்து சொல்லிடுவான். இப்படி கேட்டீங்களானே, இந்த பசங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது நீங்க பைக்ல போனா உங்களை கெட்ட வார்த்தை போட்டு ஏசுறான். எதுக்கு ஏசுறான் தெரியாது. ஏன் அவர் ஒண்ணு ஏதாவது பண்ணாரா இல்ல. சீனுடா, அவன் பெரிய சீனு, அவன் பெரிய இவன், அவன் பெரியது. நேர்ல வந்து சொல்ல வேண்டியதுதானே, சொல்ல மாட்டான். ஆனா அந்த ஒரு பொறாமை உருவாகுது இல்ல. சும்மா ஒருத்தன் நல்ல அவனுடைய உழைப்பு மூலமா அவனே உயர்ந்து வரும்போது அவன் மேல வர்றதுல பொறாமை, அந்த பொறாமை குணம் உங்களுக்கு இருக்கான். அது வந்து ஒன்ன முன்னேற விடுமான்னு கேட்டா கிடையாது. என்னை ஏசுறானா, என்னை இது பண்றானா, அவனை ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்கு ராஜா பேரனால முடியுமான்னா முடியும். ஆனா நான் அதை பண்ணல. நான் என்ன பண்ணேன், உங்க சங்காத்தமே வேண்டாம்டா, உங்க முகரையோட பார்த்தாதானே, உங்க முன்னாடி நான் தெரிஞ்சாதானே என்னைய பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்க. நான் வைரமா இருக்க விரும்புறேன். என்னை யாரு வேல்யூபிளா நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நான் இருந்துக்கிறேன்னு என் பாட்டுக்கு நான் வேற இடத்துல இருக்கேன். இல்லைன்னா இவங்களை போட்டு டெய்லி அடிக்கிறதும் மிதிக்கிறதும் தான் நடக்கும். தேவையா? ஆனா இன்னைக்கு காலத்து சகோதரர்கள் மேக்சிமம் நல்லா இருக்கிறவங்க பார்த்து பொறாமப்பட்டுட்டு தான் இருக்கானே தவிர நாம எப்படி முன்னேறணும்னு நினைக்க மாட்டான். அதுக்கு தான் நான் திருப்பியும் சொல்றேன், திங்க் யுவர் செல்ஃப் பிக். நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல, உலகை வெல்ல உன்னாலும் முடியும். பொறாமைங்கிற குணத்தை தூக்கி தூர எறிஞ்சிட்டு ஒன்னை எப்படி முன்னேற்றலாம், ஒன்னை எப்படி அப்டேட் பண்ணலாம்னு யோசி. வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். பாய். நான் உங்கள் ராஜா பேரம்.